Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் நமக்கான ஒரு வெற்றியை தருவார்கள் என்று திடமாக நம்பிய அந்த நேரத்திலே அவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வேறு ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய சூழலை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், தேர்தல் வெற்றி தோல்வி என்பது நமக்கு புதிதான ஒன்று இல்லை. எத்தனையோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு தோல்வியை தழுவிய அடுத்த சில தினங்களுக்குள் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை அறிவித்து கழகத்தில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி களத்திற்கு அனுப்பி தொடர்ந்து இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும். அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு தீர்ப்பிற்கு பிறகு தன்னுடைய தொகுதிக்கே சென்று தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு எல்லாரையும் திகைக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இங்கே அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்திலே 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுவரை சாதாரணமாக வெற்றி பெறாத கோயில்பட்டியிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே எப்படி நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தேர்தல் அந்த தொகுதியிலே அவருடைய வெற்றி பெறாத ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அவரிடமே நான் பல முறை சொல்லிவிட்டேன். என்னால் இந்த தூத்துக்குடியின் தேர்தல் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கீதா ஜீவன் அவர்களோடு ஒரு தெருவுக்குள் சென்றால் அங்கே இருக்கக்கூடியவர்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு மக்களோடு பரிச்சயமான ஒருவர் தான் நம்முடைய கீதா ஜீவன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள். ஆனாலும் வெற்றி வாய்ப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில காரணங்களால் நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று மறுபடியும் நம்முடைய வெற்றிக்காக இன்றிலிருந்து தொடங்கி பாடுபட வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், இதற்கு இடையிலே சட்டமன்ற தேர்தல் வரலாம். இதையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய பணிகளை தொடர்ந்து சற்றும் சுணக்கம் இல்லாமல் அதே உறுதியோடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே யாரும் எதிர்பார்க்காத இந்த தோல்வி என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கவில்லை, எது கள நிலவரத்தை நமக்கு புரியாமல் செய்துவிட்டது என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டிய அந்த நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான், அதை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு 2 பேர் கொண்ட குழுக்களாக 30 பேருக்கு மேல் தேர்வு செய்து ஒவ்வொரு
அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், அது மட்டுமில்லாமல் கிளை கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்னால் பொறுப்பிலே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், அணிகளை சார்ந்த பணியாற்றக்கூடியவர்கள் என்று அத்தனை பேரையும் சந்தித்து இந்த நிலைக்கான காரணம் என்ன என்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். வேற யாரும் அவங்களோட இருந்து அவங்க எந்தவித தயக்கத்திற்கும் உள்ளாக கூடாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நாம் எந்த கருத்தாக இருந்தாலும் யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. ஆனால் ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக தைரியமாக தெளிவாக அதை எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் இது. அதை தாண்டி நாம் எதையெல்லாம் தவற விட்டு விட்டோம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை, எதை செய்திருந்தால் இந்த வெற்றி நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பதை பற்றிய கருத்துக்களையும், எந்த விதத்திலே இயக்கத்தை நாம் சீரமைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நீங்க அத்தனை பேருமே களத்தில் நிற்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன சில ஐடியாஸ் இருக்கும். அதை சொன்னால்தான் அங்கே தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மறுசீரமைப்பு செய்யும் பொழுது அதை கணக்கிலே எடுத்துக்கொண்டு அந்த கட்டமைப்புகளை மாற்ற முடியும். அதனால அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று உங்களிடம் அத்தனை பேரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் யாரை பற்றியும் நாம் நம்முடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக யார் மீதும் குற்றம் சொல்வதையோ, தனிப்பட்ட காரணங்களுக்காக இதை நாம் ஒரு வழிநீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் மாற்றிவிடக் கூடாது. நம்முடைய கட்சியுடைய பாதை என்னவாக இருக்கும், எந்த இடத்துல நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் அவர்களோடு, அந்த குழுக்களோடு, வரக்கூடியவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, இது அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய உழைப்பு. நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை பெறாவிட்டாலும் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளிலே நமக்கு ஒரு வெற்றியை அளித்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிச்சயமா மறுபடியும் கோயில்பட்டியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கருணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கே நம்ப முடியாத ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் அது இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு அங்கே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைத்ததில்லை. எப்பொழுதுமே அது கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கிறது. அதனால முதல் முறையாக நீண்ட காலத்திற்கு பிறகு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தவறவிடாமல் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முறை கூட்டணிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துடாம நம்ம நிற்கணும் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நான் கூட வேடிக்கையாக கேட்பேன், நம்ம கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்று கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்து.